ஹாய் காய்ஸ், பைத்தான்காக ஒரு பேசிக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் பைத்தான் லாங்குவேஜ் தான். இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி ஏஐயில் ஆரம்பித்து டேட்டா அனாலிட்டிக்ஸ், கேம் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டிசைனிங்னு எல்லா இடத்துலையுமே பைத்தான் இருக்குது. ஸோ பைத்தானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் விண்டோஸில் தான் இன்ஸ்டால் பண்ணுற பைத்தானை. இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு கூகுள் பண்ணுறேன். இப்போ வர ஃபர்ஸ்ட் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அங்கேயே காமிக்கும். அந்த டவுன்லோட் பைத்தான் அப்படின்றது இல்லையா, எல்லோ கலர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆனால் இந்த பைத்தான் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். இதில் அந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு 4 to 5 minutes ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே ரீசென்ட்லி ஆடட்ல ஐடிஎல்இ, மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பைத்தான் நம்ம சிஸ்டம்க்கு கம்பேட்டபிளாக இருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 2 ஹைஃபன் அப்புறம் வேர்ஷன் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்துக்கோங்க. உங்களோட வேர்ஷன் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது அங்கே காமிக்கும். இங்கே பைத்தான் 3.13 காமிக்குது இல்லையா. இப்போ அடுத்து பைத்தான் மட்டும் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ நம்ம கமாண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஒரு இன்டர்பிரிட்டராக ஒர்க் ஆகும். லைக் நீங்கள் இங்கே கோட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கோட்லாம். இப்போ நான் 3+2ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். எனக்கு 5ங்கிற வேல்யூ வரும். இதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேர்ட் பிரிண்ட் பண்ணுறோன்னா கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கமாண்ட் லைனை விட்டு வெளில வரணும் அப்படின்னா எக்ஸிட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஒன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் பீஸ் ஆஃப் கோடை குயிக்காக ஈஸி வேல நம்ம பைத்தான் கமாண்ட் லைன்லேயே டேரெக்டாக ரைட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த கோட்ஸை நீங்கள் நோட்பேட் யூஸ் பண்ணி கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே ஐடிஎல்இன்னு ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட சேம் பைத்தான் கமாண்ட் லைன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரியல் டைமில் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி உங்களோட கோட் எழுதி அதை .py ஃபைலாக சேவ் பண்ணி அதுக்கப்புறம் பைத்தான் இன்டர்பிரிட்டரில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் டெக்ஸ்ட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு பைத்தான் பேசிக்ஸான இன்டென்டேஷன், கமெண்ட்ஸ், வேரியபிள்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.